ஹிரண்யகசிபுவின் அரண்மனைக்குள் ஹிரண்யகசிபு நுழைகிறார். இந்த உலகில் யாரும் ஹரிநாமத்தை கூறக்கூடாது, இதுவே என் கட்டளை. அரண்மனைக்குள் பிரகலாதன் ஹரிநாமத்தை கூறிக்கொண்டே வருகிறார். நாராயண 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 நாராயண. மகனே, இங்கே வா, வந்து அமரு. குருகுலத்தில் என்ன கற்றுக்கொண்டாய் மகனே? பகவான் நாராயணரே நமக்கு முழு முதற் கடவுள். அவரின் நாமத்தையே நாம் தினமும் கூற வேண்டும் தந்தையே. இதைதான் கற்றுக்கொண்டேன். கூடாது மகனே, அந்த ஹரி நமது விரோதி. தெய்வத்தை வணங்காவிட்டால் நம் வாழ்க்கை வறண்டு விடாதா தந்தையே? மகனே, நீ ஹரிநாமத்தை கூறக்கூடாது. யாரெங்கே? இங்கே வாருங்கள். பிரகலாதனை இருள் சிறையில் அடையுங்கள். இதுவே என் கட்டளை. எதற்காக நம் மகனை சிறையில் அடைத்தீர்கள் பிரபு? பொறுத்துக்கொள் தேவி, நம் மகன் நம்மிடம் வந்து விடுவான். தாயே, தாயே, நான் வந்து விட்டேன் தாயே. ஹரிநாமத்தை மறந்து விட்டாயா? ஹரிநாமத்தை மறக்க முடியுமா தந்தையே? பிரகலாதா, இதை அருந்து. வேண்டாம் பிரபு, இந்த பாவத்தையும் நீங்களே செய்ய வேண்டாம், அதை நானே செய்கிறேன். இந்த பிரகலாதா, அருந்து. பிரகலாதன் விஷத்தை அருந்துகிறான். தாய் கவலை கொண்டு மயக்கமடைந்து விடுகிறார். பிரகலாதா. பகவான் நாராயணரை நினைத்ததால் பிரகலாதனுக்கு விஷத்தை அருந்தியும் ஒன்றும் ஆகவில்லை. தாயே, தாயே, எழுந்திரியுங்கள். எனக்கு எதுவுமே ஆகவில்லை. அந்த நாராயணன் இருப்பதால் எனக்கு எதுவுமே ஆகாது தாயே. அட, இவன் என்ன செய்தாலும் ஒன்றும் ஆகவில்லையே. சொல், அந்த மாயக்காரன் ஹரி எங்கே இருக்கிறான்? சொல். அவர் துரும்பிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார். நன்றி மகனே, நன்றி. உன்னை என் புதல்வனாக எண்ணுவதற்கு பெருமைப்படுகிறேன். நீ பக்தி நிறைந்த உத்தமன். உனக்கு முக்தி அவசியம் கிடைக்கும். ஜெய ஜெகதீஷ ஹரே, ஜெய ஜெகதீஷ ஹரே, ஜெய ஜெகதீஷ ஹரே. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா